பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நடக்கிறது. விளை நிலங்களில் குழாய் பதிப்பதை தவிர்த்து சாலை ஓரமாக கொண்டு செல்ல கோரி விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள கோவை, திருப்பூர் கலெக்டர்களை கேட்டுக் கொண்டனர். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள பாரத் பெட்ரோலிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நில உரிமையை மீட்பதற்காக தொடர்ச்சியாக நாம் 200 நாட்களை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நிலத்திலே இந்த நிறுவனம் ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைத்ததால் நம்ம நிலத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பும் இன்று பறிக்கப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக நம்ம நிலத்தின் மதிப்பை இழந்து நாம் அனைவரும் மிக கடுமையான சிரமத்தில் இருந்து வருகிறோம். ஆனால் இந்த எண்ணெய் நிறுவனம் பல 100 கோடிகளை இந்த திட்டத்தின் மூலமாக லாபமாக சம்பாதித்திருக்கிறது. இந்த எண்ணெய் குழாய் திட்டத்தை எல்லாம் தவிர்க்க முடியாத வகையில், செயல்படுத்த முடியாத வகையில் இருந்தால் நிலத்துக்குள்ள வருவதை நாம் ஒரு வகையில் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இதே திட்டம் முத்தூரில் இருந்து கர்நாடக மாநிலம் தேவனைக்குடி வரை 270 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது போன்ற சாலையோரமாக அமைக்கப்படுகிறது. கெயில் நிறுவனத்தினுடைய எரிகாற்று குழாய் திட்டம் வாழையாற்றில் தொடங்கி தமிழ்நாடு அரசு எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்கள்லாம் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என கொள்கை முடிவெடுத்து அறிவித்த பின்பும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அனுபவ உரிமை எடுத்து விட்டோம், அங்க எத்தனை திட்டங்களை வேணாலும் நிறைவேற்றோம் சொல்லி இந்த நிறுவனம் மீண்டும் நமது நிலத்திலே நம்முடைய உடம்பிலிருந்து ஒரு கண்ணை கொடுக்கிற மாதிரி, இதயத்தில ஒரு அறையை அடைத்து விட்ட மாதிரி மீண்டும் ஒரு எண்ணெய் குழாயை பதிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம கோவை மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம், திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம், அமைச்சர் பெருமக்களை சந்தித்தோம், கோரிக்கை வைத்தோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், அறிவியல் போராட்டம், திட்டங்களை செயல்படுத்த வந்த போது எல்லோரும் உறுதியாக போட்டியதன் காரணமாக, நமக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு காவல்துறையால் நம்ம நிலத்தை வைத்து அவர்கள் நம்ம நில உரிமையை பறிப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய கூட்டு முயற்சிக்கு இருக்கிற மாபெரும் வெற்றி. ஆனால் அதன் பின்பு நாம் அந்தந்த கிராமங்களிலேயே காத்திருப்பவர்களை தொடங்கி இருக்கிறோம். நமது நிலத்திலிருந்து எண்ணெய் குழாய் எடுப்பதற்கு என்ன திட்டம், என்ன மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நிபுணர் பிரதிகளோடு பேசிய போது இந்த பாரத் பெட்ரோலியத்தினுடைய திட்ட மேலாளர் எல்லாரும் வந்து நாங்கள் விவசாயிகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு குழு அமைத்து ஆய்வு பண்றோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த ஆய்வுமே நடக்கவில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தவறான கணக்கை காண்பதற்காக கோவை மாவட்ட, திருப்பூர் மாவட்ட ஆட்சியெல்லாம் போய் இது ஏற்கனவே இருப்பூர்ல இருந்து முத்தூர் வரைக்கும் 1400 விவசாயிகளோட நிலத்துல போயிட்டு இருக்குது. புதுசா இந்த பாதைக்கு போட்டு போட்டோம்னா மீண்டும் 1500 விவசாயம் பாதிக்கப்படுறாங்க. எந்தெந்த சர்வே நம்பர்ல 1500 புதுசா போகுது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூலூர் நகரத்தை சுத்தி வர்றதுக்கு நகரத்துக்குள்ள வராம அவங்க சுத்தி வர்றாங்களா பைபாஸ் மாதிரி, அதே மாதிரி பல்லடத்தை சுத்தி வர்றாங்களாமா, அதே மாதிரி அவினாசிபுரத்தை சுத்தி வர்றாங்களாமா, அதே மாதிரி காஞ்சித்தை சுத்தி வர்றாங்களாமா. இவங்க என்னமோ தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை புதுசா அமைக்கிற மாதிரி ஒரு பைப்லையும் புறவழிச்சாலை அமைக்கிறாங்கன்னா நகரத்துக்குள்ள கொண்டு வர முடியாதுன்றாங்க. முத்தூர்ல இருந்து ஒசூர் வரைக்கும் இதே பைப்லைன் திட்டம் எல்லா நகரத்துக்குள்ளேயும் போகுது. இதை விட மிகப்பெரிய கேஸ் பைப் திட்டம் நகரத்துக்குள்ள போகுது. இதை விட மிகப்பெரிய நெடுஞ்சாலை, இதை விட பெரிய மாநகரம் சென்னையில, பெங்களூர்ல, டெல்லியில எல்லா நகரத்துக்குள்ளையும் இது போன்ற எண்ணெய் குழாய் எரிகாற்றுகள் எல்லாம் அந்தந்த சாலை ஓரமாகத்தான் பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதித்திருக்கிறார்கள். திட்டம் இயக்கத்தில் இருக்கிறது. பழசிலேயே போட்ட 1400, புதுசா போட்ட புதுசா இன்னொரு 1300 விவசாயம் பாதிக்கப்படுறாங்க.
அவங்க போய் நிலம் எடுக்க முடியாது. எனவே எங்களுக்கு வேற வழியே இல்லை. அந்த 1000 விவசாயியே அந்த பயிர்கள் எடுத்தாச்சு, அவங்க பாதிக்கப்பட்டாச்சு, மீண்டும் அதுக்குள்ளேயே போட்டு அனுப்பி விடுங்கன்னு போய் ஒரு தவறான தகவலை இவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இதற்கு நம்ம தரப்புல ஒரு மேப்பை போட்டு இவங்க தவறான தகவல் தெரிவிக்கிறாங்க, அவங்க சொல்றது பொய்யானது அப்படின்னு சொல்லி நாம ஒரு வரைபடத்தை கிராம சாலைகள் மாவட்ட சாலைகள் எல்லாம் அழைத்து வரைபடத்தை கொண்டு போய் கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்தோம். இதுல போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லி 3 மாசம் கொடுத்து போச்சு. 3 மாச காலமாக இந்த நிறுவனம் எந்த பதிலுமே சொல்லல, நம்மளையும் அழைத்து பேசல, மாவட்ட ஆட்சியருக்கு பதில் கொடுக்கல, தமிழ்நாடு அரசுக்கு பதில் கொடுக்கல. இதையெல்லாம் பதில் கொடுக்காம ஆய்வு பண்ணாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து அலுவலகமா போறது, ரோட கட்டி வேணும், அது வந்து பணத்தை கட்டுறது. இந்த ஒகாயனூர் கிராமத்தில் குருநாதபாளையத்தில் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு சப்ஸ்டேஷன், ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த பம்பிங் ஸ்டேஷன் கிட்ட மீண்டும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் புதுசாக போடுறதுக்கு அளக்கிறதுக்கு போறாங்க. மாவட்ட ஆட்சியுடைய வழிகாட்டுதலின்படி நாம கொடுத்த மாற்று திட்டத்தின்படி எந்த ஆய்வுமே செல்லாமல் இங்க போய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கடிதம் கொடுக்கிறது, கோவை மாவட்ட எஸ்பி போய் பாதுகாப்பு கொடுக்க கடிதம் கொடுக்கிறது. இது போன்ற வேலைகளை இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. பல முறை தெளிவா சொல்லிட்டோம், நீ தலைகளா இருந்தாலும் பைப் லைன் போடவே முடியாது, நாங்கள் அனுமதி மாட்டோம். மிக தெளிவா சொல்லிட்டோம், இருக்கிற பைப்பை எடுத்து ஆகணும், உன்னை எப்படி எடுக்க வைக்கிறது எங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு. பைப் லைன் உள்ளது நிலத்துக்கு மேல இருக்கிற மண்ணு எங்களுக்கு நாங்க மண்ணை வளைச்சு ஓரமா ஏறி போட்டா நீங்க எப்படி பைப் லைன் கொண்டு போவேன்னு சொல்லியாச்சு. அப்ப நாம சொல்லிட்டு தான் இருக்கிற மொழிய செஞ்சாதான் அவங்க வழிக்கு வருவாங்க. நாம பல முறை அவங்க அன்பா சொல்லிட்டோம், கோரிக்கையா சொல்லிட்டோம், கோபமா சொல்லிட்டோம். இந்த விவசாயி திருப்பூர் மாவட்டத்துக்கான குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்டால் ஆளு, இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க ஒரு அவநம்பிக்கை அவன். அப்போ நம்ம யாரும் காட்டினா தானே அவங்களுக்கு புரியும். ரோட்டில் இருந்து கோஷம் போடவும் தெரியும், சாலை முறையில் பண்ணவும் தெரியும், நிலத்தை காப்பாற்றிக்கவும் தெரியும். அவனுடைய கட்டணம் கட்டலாமா? கட்டினா தான் அந்த நிறுவனம் வலிக்கும் வராது. ஏன்னா தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்சாச்சு, தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்தாச்சு. இதே திருத்தம் ரோட்டோரமா போடும்போது நம்மளை இழிச்சவாயை நினைச்சிருக்கிறதுனால தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இழிச்சவாயை நினைச்சிருக்காங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. செஞ்சு காட்டலாமா வேண்டாமா? ஆக இங்க இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு அன்பாக இந்த போராட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அந்த 60 மீட்டர் அகலத்துல நீங்க எந்த ஒரு இடைவெளியும் பெற வேண்டும். என்ன மரம், தென்னை மரம் வைக்கிற தண்ணி இருந்தா தென்னை மரம் வை, இல்ல பல வகை மரங்கள், வேப்ப மரமோ புங்க மரமோ என்ன மரம் வைக்க முடியுமோ அந்த மரத்தை வை. அது நம்ம நிலம். அவ்வளவுதான். வாழ்க்கைகள் வாழ்க்கைகள் அண்ணன் சாலை போட்டார், மாட்டு சாலை போட்டார். நம்ம நிலத்துக்கு நம்ம கட்டாம இல்லைங்களா, மரம் வைக்காம இல்லையா? நாம வைப்போம். நாம ஏன் அந்த கம்பெனி 10,000 கோடி சம்பாதிச்சிருக்கு, நம்மளும் நாங்க சும்மா போட்டு வச்சிருக்கணும்? நாம ஏன் மரம் வைக்க கூடாது? அந்த 20 மீட்டர் அகலத்துக்கு அந்த 60 அடிக்கு அதை மாசம் மாசம் ஏதாச்சும் அளக்கிறானா, வருமானம் கொடுக்கறானா? இல்ல மாசமான நீங்க வந்து இடத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தாங்க மாசம் 50,000 வாடகை கொடுக்கறானா? நாம ஏன் நம்ம சும்மா போட்டுருக்கணும்? நாம எதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்? அந்த கம்பெனி நல்லா இருக்கிறதுனால ஒத்துழைப்பு கொடுக்க நான் கேட்கிறேன். இது போன்ற இந்த மோசடி நிறுவனத்தை எல்லாம் அவங்க எல்லாம் வலிக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஊர் பழமொழிதான், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், ஆடுற மாட்டை பாடி கறக்கணும், அடிக்கிற மாட்டை அடிச்சுதான் கறக்கிற ஏற்பாடு நம்ம போனா தான் வேலை சொல்லி கேட்கவே மாட்டோம். இன்னைக்கு சூழல் ரவியின் ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். பக்கத்து தோட்ட விவசாயி அவரு நிறைவேற்றார் தோட்டத்தை வருங்க, நம்மளால வழக்கு போட்டு வழக்கு செஞ்சுப்போம், சிறைக்கு போவோம், திட்டமிடுவோம், நிறுவனத்தை விரட்டி அடிக்க வேண்டும். 3 நாள் காத்திருப்பதுள்ள எல்லாருக்கும் தகவல் சொல்லி ஒவ்வொரு பக்கத்தையும் கூட்டத்தை போடுங்க, கூட்டத்தை போட்டு விளக்கமா சொல்லுங்க. நாம முறியடிக்கணும். நாம அந்த கம்பெனிக்கு எதிரானவங்க இல்லை,
நீ ரோட்டமா தொலைவி போட்டு மகாராஷ்டிரா கொண்டு போனு சொல்றோம். நீ எண்ணெய் கொண்டு போ, பெட்ரோல் கொண்டு போ, கேஸை கொண்டு போ, எல்லாரும் விலை கொடுத்து வாங்குற, நாங்களும் விலை கொடுத்து வாங்கிட்டு. நீ எந்த மயிலைய நாட்டில் வந்து நீ பைப் லைன் போட்டுட்டு 2வது பைப் லைன் போட்டு கேள்வி. ஆக நாம சும்மா இருந்தோம்னா 200 நாள் ஆனால நாம் லைட்டை போட்டு போட்டா போட்டு உளவுத்துறை கிடப்பது, பத்திரிகை கிடப்பு, இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. நாம 100 நாளா பொறுமையா தானே இருந்தோம், அமைதியா தானே உட்கார்ந்து இருந்தோம், நம்ம நேரம் தானே உட்கார்ந்து இருந்தோம். கலெக்டர் சொன்னார்ல, மேப் எல்லாம் வாங்கியாச்சு, இதை போய் ஆய்வு வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனி கொடுத்ததா? அமைச்சர் சொன்னாங்க கொடுத்தாங்களா? முதலமைச்சர் சொன்னாங்க ரோட்டாம கொடுத்து மதிச்சாங்களா? அப்ப நம்ம முதல்வர் சொல்றத, நம்ம மாவட்ட ஆட்சியர் சொல்றத, நம்ம அமைச்சர் பெருமக்கள் சொல்றது மதிக்காத ஒரு கம்பெனி நாம ஏன் மதிக்கணும்? காந்தி அன்னைக்கு தொடர்ந்தார். நாம நடத்துறது என்னது? நம்ம உரிமையை மீட்பதற்காக ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறோம், காந்திய வழியில நடத்துறோம், அறவழியில் நடத்தணும். அந்த பயிர்களுக்கு எந்த சேதத்தையும் நாம் ஏற்படுத்தவே இல்லை. அந்த பயிரை சுற்றி இருக்கிற மண்ணை எடுத்துட போறோம், சரிங்களா? நேரடியா மரத்தை வைக்கிறவங்க மரத்தை வைக்கிறோம், சாலை கட்டுறவங்க சாலை கட்டுறோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். பண்ணினா மட்டும்தான் அந்த நிறுவனம் வழிக்கு வருவாங்க, வழிக்கு வர மாட்டாங்க. 25 வருஷமா ஓசி நம்ம இடத்துல பைப் லைனை போட்டுட்டு 25 வருஷத்துக்கு நம்மளை ஏமாத்தினதை வச்சுக்கிட்டு மீண்டும் இன்னொரு பைப் லைன் போடுற நியாயம் பேசுறோம்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளவு வன்முறை எண்ணம் இருக்குது, எவ்வளவு ஒரு மோசமான எண்ணம் இருக்குது. விவசாயிகள் இழிச்சுவாய எவ்வளவு ஒரு ஏதமா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் என்பது அரசு நிறுவனம், நம்ம பணத்தில் வரி கொடுத்து உருவாக்கப்பட்ட நிறுவனம். அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான். அந்த கம்பெனியில சம்பளம் வாங்கி எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறானே, சொந்த ஊர்ல சொத்து வாங்குறானே. என்னைக்காவது இந்த கம்பெனியால நம்மளுக்கு வேலை வந்திருக்குது, இந்த வேலையால சம்பளம் வந்திருக்குது, இந்த நிலத்தை வாங்க என்னைக்காவது எவ்வளவு வந்திருக்கானா? அவர்களே நம்ம மீது கருணை காட்டாலும் நம்மளுக்கு என்ன கருணை? கருணையே கூடாது. எனவே அன்பிற்குரிய விவசாயிகளே, நமது போராட்டத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் அந்த இடத்துல எல்லா மரத்தை வைங்க, என்னென்ன தண்ணி வசதி இருக்கு அதை வெவ்வேறு மரத்தை வைங்க. நாம் ஒரு வலுவான போராட்டத்தை சந்திக்கவில்லை என்றால் இனி அந்த நிறுவனத்தை வேட்டையடிக்க முடியாது. என்ன சிக்கல்கள் எல்லாரும் சேர்த்து சந்திக்கலாங்களா? எல்லாரும் சேர்த்து சந்திப்போம். எத்தனை நாளைக்கு நம்ம பக்கம் உட்கார்ந்து இருக்க முடியும்? பயில கொண்டுட்டு உள்ள வந்து கட்டி வந்தா பராமரிக்க 2 ஆபீசர் வந்தாங்க. நாங்க உள்ளே வர வேண்டாம், என்ன கட்சி வந்தீங்கன்னா நாங்க நிலத்தில் தண்ணி. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. இந்த போராட்டம் தொடர்ந்ததையுமே மயில்சேவன் கணேசன் எல்லாம் சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணணும், பண்ணிட்டு பல முறை குரூப்ல போட்டாச்சு. நம்ம நிலத்துக்குள்ள நம்ம அனுமதி இல்லாம கம்பெனிகள் யாரையும் அனுமதிக்க கூடாது. பராமரிக்க வரேன், பார்க்க வரேன், எதா ரோட்ல போய்க்க. அரசாங்கத்தோட ரோடு இருக்குது, ரோட்ல போய் நிலத்துக்குள்ள யாரையும் அனுமதிக்க கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எங்க தாசம் நாங்க பேசிக்கிறோம், காவல்துறை நாங்க பேசுறோம், நீ பொழுது எங்க நிலத்துக்குள்ள வரக்கூடாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த நிறுவனத்திற்கு கொடுத்த ஒத்துழைப்பு கால அவகாசம் எல்லாம் முடிந்துவிட்டது. நம்முடைய நில உரிமையை அந்த நிறுவனம் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதால் நாமளே